மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொங்கு வேளாளர் கவுண்டர் முதல் மனம். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு எலிஜிபிளாக தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ராசி நட்சத்திரம் எந்த ஒரு வசதி வாய்ப்புமே எதிர்பார்க்க போகிறதில்ல. ஏன்னா வந்து அம்மா இல்லாத ஒரு குழந்தைங்க, அப்பா மட்டும்தான் இருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா அருமையான மாடி வீடு கட்டி போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இடமும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காடும் இருக்குதுங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. மாதம் பார்த்தீங்கன்னா 1,00,000 மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60-70 சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. இவங்க வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை பசங்களுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட வளர்ப்பு தான் அம்மா வந்து தவறிட்டாங்க. கேரக்டர் பார்த்தீங்கன்னா அருமையான கேரக்டருங்க. இவங்க வந்து எப்பேற்பட்ட வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா குடும்ப பாங்கான பொண்ணாக இருந்தால் போதும். ஒரு 10th ஒரு +2 மொத்தத்தில் அவங்க அம்மா இல்லாதனால குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அதாவது அந்த குழந்தைங்க வந்து அடிப்படை வசதி எது இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் ராசியோ நட்சத்திரமோ ஜாதகமோ எதையுமே நாங்கள் பார்க்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த ராசி நட்சத்திரமும் வேணாங்க, பக்கமாக இருக்கணும், பசங்க வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கணும், நல்ல பசங்களாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இவங்க மெயினாக எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா மெயினாக ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து நாங்கள் இதுதான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க, எங்களுக்கு வந்து ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், ஓரளவுக்கு 10th +2 படிச்சிருந்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு தம்பிக்கு பெரிய தம்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயசு வந்து 31 முடிஞ்சு 32 நடப்பு நடந்துட்டுருக்கு. ஒரு தம்பிக்கு பார்த்தீங்கன்னா 27 வயசு முடிஞ்சு 28 வயசு நடப்பு நடந்துட்டுருக்குது. நான் இந்த குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் 100% கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா எங்கள் ஊரை சார்ந்தவங்க தான், அதனால் இவங்களுக்கு 100% நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதனால் மக்களே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்கள் யாருக்காவது எங்களுக்கு வந்து அதே மாதிரி அவங்க எந்த ஒரு சீர்வரிசையுமே கேட்க போகிறது கிடையாது. எங்களுக்கு வந்து எந்த ஒரு சீர்வரிசையும் வேண்டாம், எங்களுக்கு வந்து ஃபேமிலி ரன்னிங் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து ஃபேமிலி பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அன்பான தோழர்களே தோழிகளே, யாருக்காவது இந்த வரதன் பிடிக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எனக்கு வந்து இது வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான், இல்லையா வாட்ஸ்அப் கூட உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பசங்களோட டீட்டெயில் கேட்டால் கூட நான் பார்த்து ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.